வணக்கம், வெல்கம் டு லட்சுமி கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வடை பாவு தாங்க செய்ய போகிறோம். மகாராஷ்டிரா ஃபேமஸ் இது வடை பாவு. நம்ம எப்பயுமே வந்து வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, பஜ்ஜி தான் சாப்பிடுவோம். ஒரு சேஞ்சுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, கிச்சனுக்கு போகலாம். நம்ம வடை பாவு செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. அது வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம கையில் அப்படியே உடச்சி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு இது மாதிரி உடச்சி வச்சாச்சு. நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 3 பூண்டு. இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் வதங்கட்டும். இது வதங்கிருச்சு. நம்ம இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. இது தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா 1 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கணுங்க. என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். 1 கப்பு கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு இது வந்து பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு. இது வச்சிடலாங்க. நமக்கு உருளைக்கிழங்கு கூட சூடு ஆறிடுச்சு. நமக்கு உருளைக்கிழங்கு பாருங்கள் சூடு ஆறிடுச்சு. இது மாதிரி எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நம்ம எல்லாம் உருண்டை பிண்டு வச்சாச்சு. இதை வந்து நம்ம மாவில் தொட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்கணுங்க. பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த போண்டாங்களை இந்த எண்ணெய் மாவில் தொட்டு எண்ணெயில் போட வேண்டியதாங்க. பாருங்கள், நம்ம மாவில் தொட்டில் இது மாதிரி போட்டுடலாம். வேகட்டுங்க. இது
2 சைடு திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த உள்ளே எல்லாம் வேகும். நீங்கள் நினைக்கல இது உருளைக்கிழங்கு போண்டா மாதிரியே இருக்குன்னு. இது உருளைக்கிழங்கு போண்டா இல்லைங்க, இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வடை பாவ் மகாராஷ்டிராவில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் சாப்பிடுவாங்க. சமோசா, வடை பாவ், மிசால் பாவ் இது மாதிரியெல்லாம் சாப்பிடுவாங்க இங்கே. இது நல்லா 2 சைடு திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு பாருங்கள் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம இது சுட்டு எடுத்தாச்சு. இங்கே இது பாவுங்க, பாவு இது மாதிரி கிடைக்கும், கடையில் கிடைக்கும் நமக்கு. இது பொடிங்க, இது வடைப்பாவுக்குன்னே நமக்கு கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு. இது நம்ம எப்படி சாப்பிடணுங்களா பாருங்கள். இது மாதிரி வந்து பாவை இது மாதிரி ரெண்டாக பிக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் இந்த பொடியை சேர்த்துக்கணுங்க. பொடியை போட்டுக்கணும். போண்டாவை இது மேலே வச்சு அப்படியே இப்படி சாப்பிடணுங்க. இது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள் நமக்கு இப்போ வடைப்பாவு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.